ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிறுதானியத்தில் 7 நாளைக்கு 7 விதமான ரெசிபி சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக எந்த கடைகள்லையுமே கிடைக்காதுங்க. இந்த விதவிதமான ரெசிபிஸ் எல்லாம் நம்ம வீட்டிலே ஆரோக்கியமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிரியாணி, பொங்கல், அடை, சூப்பராக ஹெல்த்தியான ஒரு கிச்சடி, இட்லி, தோசை, இந்த மாதிரி ரெசிபிஸ் சிறுதானியத்தில் நம்ம கடைகளில் கிடைக்காது. வீட்டிலையே நான் வாங்க எப்படி பண்ண வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன ரெசிபினா, முழு உளுந்து. நான் முழு உளுந்து கொஞ்சம், உடச்ச உளுந்து கொஞ்சம் இருந்துச்சு, ரெண்டுமே சேர்த்து 1 கப் அளவு எடுத்துருக்கேன். கருப்பு உளுந்து எதுனா ஒரு உளுந்து இருந்தால் சரி, 1 கப் அளவு எடுத்துக்கிடலாம். கருப்பு உளுந்தில் செய்யும்போது நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்கும். 1 கப் அளவு திணை அரிசி எடுத்திருக்கேன். ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சிறுதானியத்தில் ரொம்பவே அழுக்கு இருக்கும், அதனால் ஒரு 3லேருந்து ஒரு 4 தடவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு நல்லா கழுவிட்டு தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா உளுந்து நல்லா ஊறி வரும், அதனால் நிறையவே தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடிட்டு ஒரு 6 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை 2லேருந்து ஒரு 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. மறுபடியும் இந்த ஊற ஸ்மெல் வராமல் இருக்கும், அதனால் கருப்பு உளுந்தை நம்ம தோல் நீக்கவே வேண்டாம். அப்படியே தோலோடையும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துடலாங்க. ரெண்டையுமே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ரொம்ப மெய்யாக அரைச்சிடாமல் கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த கருப்பு உளுந்தையும் திணை அரிசியும் பாருங்கள், ஒரு 3/4 பதம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டு இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. ஒரே 1 டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்குற இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து நம்ம ரெடியாக வச்சுக்கிடலாங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வந்தாலே போதும். லைட்டாக நம்ம கரண்டி வச்சு வறுத்து கொடுத்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கிடலாம். ஒரு 5லேருந்து 6 பல் அளவு பூண்டை நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் கலர் மாதிரி நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடலாம். சின்னதாக தக்காளி சேர்த்துக்கிடலாம். ஒரு 5லேருந்து 6 பீன்ஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துடுக்கேன், அதையுமே சேர்த்துக்கிடலாம். ஒரு 1/2 கேரட் சேர்த்துக்கலாம். எல்லாமே பொடியாக நறுக்கிறது. உங்கள்கிட்ட பட்டாணி இருந்தாலும் பட்டாணி சேர்த்துக்கிடலாம். உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்தாலும் அதையுமே சேர்த்துக்கலாம். என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துட்டு இப்போ காய்கறிக்கு நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்கறி எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துடலாங்க. நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த கருப்பு உளுந்து திணை அரிசி கலந்து வச்சுருக்கிற மாவை இந்த காய்கறி கூடயே நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு உங்களுக்கு கஞ்சிக்கு எந்த பக்குவத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை ஸ்பூன் அள்ளி சாப்பிட்ற மாதிரி வேணும்னாலும் நீங்கள் கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துட்டு ஸ்பூன்கிட்ட கூட நீங்கள் வேக வச்சு அள்ளி சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறிக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிம்லேயும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க. அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிச்சிடாத அளவுக்கு. இப்போது ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கஞ்சி நல்லா வெந்து வந்துருச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இப்போ இறக்க போகிற ஸ்டேஜில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிடலாங்க. இது கட்டாயம் சேர்க்கணும், அப்போ தான் அந்த உளுந்தில் உள்ள தோப்பு சிறு கசப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. இதே கஞ்சியை நீங்கள் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை கூட போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதான். 5 நிமிஷம் கழித்து ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு நம்ம டம்ளரில் சர்வ் பண்ணிடலாங்க கஞ்சியை. இந்த கஞ்சியில் பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து சாப்பிடுங்க. நம்ம கஞ்சி குடிக்கும்போது இந்த பச்சை வெங்காயம் அங்கங்கே கடித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சூப்பரான காலையில் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பரான கஞ்சியாகவும் இருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் டெய்லி இந்த கஞ்சியை குடிச்சிட்டு வரலாங்க. ஆரோக்கியமான முழு உளுந்து திணை அரிசி கஞ்சி ரெடி பண்ணியாச்சுங்க. 2வதாக பார்த்திங்கன்னா வரகரிசி வச்சு காலையில் டிஃபன் வெண்பொங்கல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியாகவும் சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்க சின்ன குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வரகரிசி 1 டம்ளர் எடுத்திருக்கேன், சிறுபருப்பு 1/2 டம்ளர் எடுத்திருக்கேன். ரெண்டையுமே ஒன்றாவே சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சு
ஒரு 3லேருந்து 4 தடவை கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ரெண்டையுமே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, இந்த சிறுபருப்பையும் வரகரிசியும். ஊறினதுக்கப்புறம் இந்த வரகரிசியும் சிறுபருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. 1 டம்ளர் அளவு வரகரிசிக்கு நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அரை டம்ளர் பருப்புக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் நான் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன். மொத்தத்தில் 4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி அடுப்பில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசிலும் லோ ஃப்ளேமில் 2 விசிலும் வச்சு எடுத்துக்கலாங்க. கூட ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா குழஞ்சி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு நம்ம நசுக்கி நம்ம தாராளமாக ஊட்டலாம். வயசானவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் குழைய விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பில் 4 விசில் வச்சு எடுத்தாச்சு. ஃபுல்லாக ஏற நம்ம எடுத்து விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்கள், நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. நல்லா சூப்பராக நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்படி குழையும் போது வயசானவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு பொங்கலுக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். கொஞ்சம் சீரகம் 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், மிளகு 1/4 டீஸ்பூன் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா சீரகம் பொரியிற பக்குவம் லைட்டாக கலர் மாறுறது நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டதுன்னா இஞ்சி சேர்த்துக்கிடலாம். நான் இஞ்சி சேர்க்கலை. காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த தாளிப்பு அப்படியே நம்ம பொங்கலில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நம்ம கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. தட்டில் சர்வ் பண்ணிட்டு சாம்பார், இதுக்கு தேங்காய் சட்னி, எப்போவுமே பொங்கலுக்கு அதுதான் நல்லாயிருக்கும். ரெண்டுமே நான் சேர்த்து நான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். நான் உங்களுக்கு எடுத்து நான் கைட்டை நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது தாராளமாக ஊட்டலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக வரகரிசியில் காலையில் டிஃபன் பொங்கல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். 3வதாக பார்த்திங்கன்னா சிறுதானியங்கள் எல்லாமே சேர்த்து நல்லா சாஃப்டான இடியாப்பம். இந்த இடியாப்ப மாவுக்கு கம்பரிசி சேர்த்துருக்கேன், மக்காச்சோளம் சேர்த்துருக்கேன், வெள்ளைச்சோளம் சேர்த்துருக்கேன், கருப்பு கவுனி அரிசி சேர்த்துருக்கேன், கேப்பை சேர்த்துருக்கேன், சாமை அரிசி சேர்த்துருக்கேன். எல்லாமே முழுசாக அலசி காய வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ஒரு 6 விதமான தானியம் சேர்த்து தான் நான் அரைச்சிருக்கேங்க. நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமாக இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு காலைல டிஃபன் நீங்கள் நினச்சோடனே சிறுதானியத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த மாவுலேருந்து நான் தேவையான அளவு மாவு 1 டம்ளர் அளவு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சல்லடையில் சேர்த்து சலிச்சுக்கிறேங்க. சலிச்சுட்டு நம்ம மாவு பிசைஞ்சிக்கிடலாம். திப்பி திப்பியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சல்லடையில் தங்கிடும். அதனால் ஒரு தடவை நம்ம சலிச்சுட்டேமோ நம்ம இடியாப்பத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கிடலாம். இந்த இடியாப்ப மாவில் கொஞ்சமாக இடியாப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த உப்பும் மாவும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம கைட்டே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவு மாவுக்கு 1 டம்ளர் அளவு தண்ணி, நல்லா சூடான கொதிக்கிற தண்ணி சேர்த்துட்டு கை வச்சு பிசைய முடியாது. மூடி போட்டு மூடி இந்த 10 நிமிஷம் நம்ம அப்படியே இந்த சூட்லேயே மாவு வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடிட்டு விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு இல்லாதப்போ நம்ம கைட்டே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாங்க. கைட்டே இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக பாருங்கள். ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடாது மாவு, ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது. நல்லா சாஃப்டாக கைட்டே ஒரு துளி எண்ணெய் சேர்க்காம தான் நான் பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். பிசைஞ்ச மாவை சின்ன சின்ன உருண்டையாக இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் நம்ம பிடிச்சி ரெடியாக வச்சுட்டு பிடிச்ச மாவை இடியாப்ப குழலில் நம்ம சேர்த்துடலாங்க. இடியாப்ப குழல்லையும் பாருங்கள், கொஞ்சம் கூட நான் எண்ணெய் சேர்க்கவே இல்லை. எண்ணெய் சேர்க்காமையே மாவை சேர்த்துட்டு கரெக்டாக மூடி போட்டு மூடிட்டு நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் புளிய போகிறேன். உங்கள்கிட்ட இடியாப்ப தட்டு இருந்தாலும் இடியாப்ப தட்டிலே புளிஞ்சிக்கிடலாம். எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி இட்லி தட்டில் தான் நான் இன்றைக்கி இடியாப்பத்தை வேக வச்சு எடுக்க போகிறேன். மொத்தமாக ஒரே குழியில் கும்மலாக இடியாப்பத்தை பிழிஞ்சு விடாமல் ஜஸ்ட் ஒவ்வொரு குழியிலையும் 2 சுற்று விட்டு நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கிட்டால் போதும். இல்லைன்னா நீங்கள் மொத்தமாக புழிஞ்சிங்கன்னா அப்படி சாப்பிட்றதுக்கு இட்லி மாதிரி இருக்கும். அதனால் ஜஸ்ட்டு 2 ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம புழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 தட்டையுமே உள்ளே வச்சுட்டு கரெக்டாக மூடிடலாம். நம்ம மூடிட்டு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இடியாப்ப மாவை லேசாக கையில் நம்ம அது எடுத்து உருட்டும் போது கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா இடியாப்ப மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.
இப்போ நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. இடியாப்பம் பாருங்கள், துணியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சுங்க. துணியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இதே மாதிரி எல்லா இடியாப்பத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடியாப்பத்துக்கு என்ன சைடிஷ் தேவைப்படுதோ நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. கடலைக்கறி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோட சர்வ் பண்ணியிருக்கேன். 6 வகையான சிறுதானியத்தை மாவரைச்சி சூப்பராக ஹெல்த்தியான இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சுங்க. 4வதா இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி முழு சிறுதானியத்தில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெசிபிங்க. எப்போவுமே ஆப்பம் கிச்சடி எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனால் அடை ரெசிபி முழு சிறுதானியத்தில் 4வதா. வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு 1 டம்ளர் அளவு திணை அரிசியை 2 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கிடலாங்க. கழுவுன அரிசியில் இப்போ 2 டம்ளர் அளவு தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு திணை அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி நான் ஓப்பன்லேயே வேக வச்சு எடுத்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேறு எதுவுமே சேர்க்க வேணாம். திணை அரிசியை அப்படியே நீங்கள் குக்கரில் கூட இதே அளவில் 1 டம்ளர் அளவு அரிசிக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கிடலாங்க. 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி கூட அங்கே பாருங்கள், இந்த தண்ணி கூட இல்லாத அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா வெந்து குழஞ்சி வந்துருச்சு. இந்த சாதத்தை நீங்கள் அப்படியே சாம்பார் இல்லைன்னா தேங்காய் சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு மூடி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ அகலமான பாத்திரத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா, துருவின கேரட், கொஞ்சம் பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம், கொஞ்சமாக உப்பு. ஏன்னா நம்ம ரைஸ் வேக வைக்கையிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம். அந்த திணை அரிசிக்கு உப்பு சேர்த்துருக்கோம். நம்ம இந்த கேரட்டு வெங்காயம் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கைட்டே நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த வெங்காயம்லாம் தனியாக உதிர்ந்து வர்ற அளவுக்கு தண்ணி விட்டு வர்ற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம வேக வச்சுருந்த அரிசியையுமே சேர்த்துடலாம். திணை அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கேரட்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம சேர்த்துருந்த திணை அரிசி எல்லாமே கலந்து வர மாதிரி அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா ஒரு உருண்டையாக நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி சேர்க்காம நல்லா உருண்டையாக பெருசாக நம்ம உருட்டிக்கலாங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா உருட்டியாச்சு. இதிலேருந்து ஒரு மீடியம் சைஸு கொய்யாக்காய் சைஸில் ஒரு மாவு எடுத்து நம்ம உருட்டிக்கலாங்க. கைட்டே நல்லா உருட்டிட்டு வாழை இலையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிட்டு நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். நம்ம அடை மாதிரி தட்டிக்கலாம். கைட்டே நல்லா தட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன்கிட்ட தண்ணி தொட்டு விரிசலே இல்லாமல் வட்டமாக ஒரு ஸ்பூன்ட்டையோ இல்லை கைட்டையோ தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா வட்டமாக நம்ம அடை மாதிரி தட்டிக்கிடலாங்க. நம்ம வேக வச்சு எடுக்கும்போது இந்த அடை உடையாமல் இருக்கிறதுக்கு தான் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கோம். தோசைக்கல்லில் சேர்த்து அடை வேக வைக்கையில் பரட்டி போடும்போதோ இல்லை எடுக்கும்போதோ உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவு கடல மாவு அரிசி மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டு மறுபடியும் அடை தட்டி நீங்கள் எடுத்துக்கிடலாங்க. இப்போ தோசைக்கல் பாருங்கள் நல்லா சூடாயிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ண அடையை தோசைக்கல்லில் ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடை மீடியம் ஃப்ளேமில் 1.5 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு மறுபடியும் சுற்றி பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து வேக விட்டுடலாம். ஏன்னா திணை அரிசி நல்லாவே வேக வச்சு தான் நம்ம சேர்த்துருக்கோம். நல்ல பொன்முருகலாக வந்தாலே போதும். 2 பக்கம் பாருங்கள் நல்லா செவந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க. அடை எடுத்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ அதே மாவில் பாருங்கள் நான் சின்னதாக ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டை எடுத்துக்கிறேன். உருண்டை எடுத்து நல்லா வடை சேஃபில் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்திட்டு நம்ம பருப்பு வடைக்கெல்லாம் எப்படி நம்ம வடை மாதிரி ரெடி பண்ணுவோமோ ஓரங்கள்லாம் பாருங்கள் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம தட்டின வடையை சேர்த்துடலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேணாம், மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட வேணாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்பப்போ ஒரு 30 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு வடை 2 பக்கம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க. எடுத்துகிட்டு இப்போ தட்டில் சர்வ் பண்ணிடலாம்.
பாருங்கள் அடை நல்லா மெல்லுசாக சூப்பராக ரெடி ஆச்சு. அடைக்கு எப்போவுமே தேங்காய் சட்னி தான் பெஸ்ட்டான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வடையுமே பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதில் சூப்பராக இருந்தது பார்த்திங்கன்னா வடை தான். ரொம்ப அருமையாக நல்லா வெளியில் மொறு மொறுன்னு உள்ள சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு வடை தான். காலையில் டிஃபனுக்கு சூப்பராக நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமான அடை ரெடி பண்ணியாச்சுங்க. 5வதா மாவு அரைச்சி நீங்கள் கஷ்டப்படாமல் 30 நிமிஷத்தில் காலையில் டிஃபன் கோதுமை ரவை இருந்தால் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இந்த கோதுமை ரவை இட்லி எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஒரு கடாயில் 1 கப் அளவு கோதுமை ரவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. கை பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் லைட்டாக வறுத்து கொடுத்தாலே போதும். இப்போ வறுத்த கோதுமையை ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இந்த கோதுமை ரவை கடையில் வாங்கினதில்லை, ரேஷனில் வாங்கின கோதுமையை தான் நான் கோதுமை ரவையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிட்டு லைட்டாக ஆறட்டும். ஒரு 10 நிமிஷம் விடுங்க, நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறம் 1 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் 1 கப் அளவு ரவை எடுத்தீங்களோ, கோதுமை ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு தயிர், அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாங்க. ரெண்டையும் கலந்து விட்டுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டு 1 மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு உடனே ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆப்ப சோடா சேர்த்துட்டு உடனே நீங்கள் டக்குன்னு இட்லி ஊற்றிடலாம். நான் ஆப்ப சோடா எதுவுமே சேர்க்காம 1 மணி நேரம் இந்த கோதுமை ரவையும் தயிர் தண்ணி எல்லாம் சேர்த்துருந்த மாவை நான் 1 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கிறேங்க. நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. நீங்கள் தாளிப்பு இல்லாமல் அப்படியே நீங்கள் இட்லி ஊற்றணுனாலும் ஊற்றலாம். ஆனால் நான் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்து நான் இட்லி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக கடுகு சேர்த்துக்கிடலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு இந்த கடுகு உளுந்தம்பருப்புலாம் நல்லா கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு பச்சை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பச்சை மிளகா 1/2 கப் அளவு பொடியாக நறுக்குனா கேரட் சேர்த்துக்கலாம். நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கிடலாம். எல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. இந்த கரம் மசாலாவோட ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது நல்லா மசாலா இட்லி மாதிரி இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். மசாலா கரைஞ்சிராமல் 2 நிமிஷம் வதக்கி கொடுத்தாலே போதும். இந்த கேரட்டை நம்ம மாவு கூட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கும்போது நல்லாவே இந்த கேரட் வெந்து வந்துடும். இப்போ நம்ம கோதுமை ரவை, தயிர், தண்ணி எல்லாம் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த தயிர் தண்ணியிலையே ரவை பாருங்கள் நல்லா ஊறி கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இருக்கும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கேரட்டு சேர்த்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தாளிப்பை மாவு கூடையே தாளிப்பை சேர்த்துட்டு இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காண்டி பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கிடலாம். நம்ம இன்னும் எதுக்குமே உப்பு சேர்க்கல. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த தண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, கோதுமை ரவை இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இட்லி தட்டில் நான் முந்திரி வச்சுருக்கேங்க. முந்திரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண கோதுமை ரவை இட்லி மாவை ஒவ்வொரு குழியிலையாக வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க. நல்லா லைட்டாக ஜென்ரலாக நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு இட்லி கொப்பரையில் நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற்றின இட்லியை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வெந்ததுக்கப்புறம் இட்லியை தட்டில் சர்வ் பண்ணிடலாங்க. நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக கோதுமை ரவையில் டக்குன்னு 30 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாங்க. ஆப்ப சோடா சேர்க்கும் போது டக்குன்னு நீங்கள் 30 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்காமல் 1 மணி நேரம் புளிக்க வைக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகும். அவ்வளோதான். நல்ல ஆரோக்கியமான கோதுமை ரவை இட்லி காலையிலைக்கும் நைட்டுக்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லிக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி சாம்பார் தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். சாம்பார் நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சாம்பார் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. 6வதா பிரியாணினாலே சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த வகையில் இன்றைக்கி சிறுதானியை வச்சு சூப்பராக நல்ல ஹெல்த்தியான பிரியாணி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணணும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவு சாமை அரிசி எடுத்திருக்கேன். இந்த சாமை அரிசியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 3லேருந்து 4 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து அழுக்கு போக நல்லா கழுவிட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் இந்த அரிசி ஊறுறதுக்குள்ளே நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கிடலாம். காய்கறியெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கிறேன், குக்கர் வச்சுருக்கிறேன்.
குக்கரில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துருக்குறேன். 3 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை எல்லாமே சேர்த்துட்டு இந்த ஏலக்காய்லாம் நல்லா பொரிஞ்சு வரும். லைட்டாக பொரிஞ்சு வர அளவுக்கு நம்ம ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் வறுத்து கொடுத்துட்டு இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் சேர்த்துட்டுக்கேன். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா செவந்து வரும். அது வரைக்கும் வறுத்து கொடுத்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாயும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு அதையுமே சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி தழை கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டுமே கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இந்த புதினா கொத்தமல்லி தழை சுருங்குற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட் ராஸ்மல் போகிற வரைக்கும் 1 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுத்துக்கிடலாம். மீடியம் சைஸ் அளவு தக்காளி ஒன்று நான் சேர்த்துருக்கேன். தக்காளி தூள் சுருங்குற வரைக்கும் நம்ம 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கோங்க. 2 நிமிஷத்துலேயே தக்காளியோட தோல் நல்லா சுருங்கினதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறிகள் சேர்த்துக்கிடலாம். நான் பீன்ஸு சேர்த்துருக்குறேன், கேரட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பச்சை பட்டாணி இருந்தாலும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் சின்ன உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துருக்குறேன். எல்லாம் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா தனி மல்லிப்பொடி சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம எல்லாம் சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. இந்த மசாலாவோட ராஸ்மல் போகணும். அது வரைக்கும் நம்ம 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுத்துட்டு 1/2 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிடலாங்க. தயிரும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம். அந்த தயிர் பார்த்திங்கன்னா சேர்த்த உடனே நம்ம தண்ணி சேர்த்தா அந்த தயிர் கட்டிக்கிட்டியாக திப்பியாக அங்கங்கே நிற்கும். அதனால் தயிர் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த காய்கறியோடு சேர்ந்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி கொடுத்துட்டு இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவு நான் சாமை அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி, எக்ஸ்ட்ரா 1/2 டம்ளர் இந்த காய்கறிக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தத்தில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சாமை அரிசியும் சேர்த்துட்டு இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு இருக்கான்னு நான் செக் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுனால நான் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில், லோ ஃப்ளேமில் 2 விசில் வேக வச்சு நம்ம பிரியாணி அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ விசில் ஏர் ஃபுல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் உதிரியாக ஆகிடும். சிறுதானியம் பாருங்கள், ரஃப்பாக இருந்து நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் ஒட்டின மாதிரி இருக்கும்போது தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஒட்டின மாதிரி இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லாவே உதிரியாக ஆகிடும். இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிடலாம். தயிர் வெங்காயம் முட்டையோட காலையில் இதை செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எல்லாம் மத்தியானம் லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் டிஃபனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு லைட்டான காரத்தோட இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க. சிறுதானியத்தில் ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் சாமை அரிசி பிரியாணியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 7வதாக நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக உங்கள் வீட்டில் ரேஷன் கோதுமை இல்லை கடையில் விற்கக்கூடிய கோதுமை, முழு கோதுமை இருக்கா, ஒரு 15 நிமிஷத்தில் சூப்பராக காலையில் ஊத்தாப்பம் இல்லை தோசை டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இந்த முழு கோதுமையில் தோசை வாங்க எப்படி ரெடி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ரேஷன் கோதுமை முழு கோதுமையை கல், தூசு, மண் எதுவுமே இல்லாமல் புடைச்சிட்டு 1 கப் அளவு எடுத்துருக்கேன். 1/2 கப் இல்லை 1/4 கப் அளவு அரிசியும் எடுத்துகிட்டு 2லேருந்து 3 நிமிஷம் ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்துட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஆறுறதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க. சிம்பிளான சட்னி தான், தேங்காய் சட்னி. 1/2 கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகா, சின்ன பூண்டாக இருக்கிறதுனால நான் 10 பல் அளவு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பொரிக்கடலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துட்டுக்கிறேன். நீங்கள் இதில் தேவைப்பட்டால் இஞ்சி, புளி எதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு 3/4 பதம், ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் 3/4 பதம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு நம்ம இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாங்க. எண்ணெய் சேர்த்து கடுகு வெடித்து சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாதிரி இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டா சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுங்க. உங்களுக்கு தண்ணியாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கூட நீங்கள் தண்ணி சட்னி மாதிரி சாப்பிட்லாம். இல்லை கட்டியாக சட்னி வேணும்னாலும் தண்ணி சேர்க்காம நல்லா கட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம்.
அவ்வளோதான், சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அரிசியும் கோதுமையும் நல்லாவே ஆறி வந்துட்டுக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாற்றிட்டு தண்ணி சேர்த்து 3லேருந்து 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. நல்லா கோதுமையும் அரிசியையும் கைட்ட நல்லா அழுத்தம் கொடுத்து 3லேருந்து 4 தடவை அந்த அளவுக்கு நல்லா அலசி தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு வந்த அரிசியும் கோதுமையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிடலாம். இதில் இன்னும் உங்களுக்கு காரசாரமாக நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இஞ்சி வரமிளகா சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம். நான் அது எதுவுமே சேர்க்காம 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு மாவு தண்ணியாக தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ட்ரானு கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை மாவு உங்களுக்கு திக்னஸாக கட்டியாக வேணும்னாலும் நீங்கள் அளவாக தண்ணி ஊற்றி மாவை கரெக்டான பக்குவத்தில் கரைச்சி எடுத்துக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு, வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சீரகம் மட்டும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கரைச்சி வச்சுருந்த மாவை நான் ஊற்றிக்கிறேங்க. நான் தண்ணியாகவும் கரைச்சிருக்கேன், கொஞ்சம் திக்னஸாகவும் கரைச்சிருக்கேன். இப்போ தண்ணியாக கரைச்ச மாவுலேருந்து ஒரு தோசை நான் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் அங்கங்கே கேப் இருக்கிற இடத்துல ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாவு மேலேயும் நம்ம தேவைப்பட்டால் வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தழை, தோசையை சுற்றிலும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருந்த அந்த வெங்காயம், கேரட்டு எல்லாம் உதிராமல் இருக்கிறதுக்காண்டி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துடலாம். அழுத்தம் கொடுத்து 2 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் சுற்றி நம்ம தோசையை எடுத்து விட்டுட்டு திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி கருகி வரும், அந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், தோசை லைட்டாக அங்கங்கே பார்த்திங்கன்னா கருகி வந்திருக்கு பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்காத மாவுலையும் நான் உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் பொதுவாக ஒரு ரவுண்டு ஜஸ்ட்டு ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து தோசையை லைட்டாக விரித்து விட்டுட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாமே சேர்த்துட்டு இந்த வெங்காயம், தக்காளி உதிராமல் இருக்கிறதுக்காண்டி கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்துடலாங்க. சுற்றிலும் தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம தோசை எடுக்கையில் வெங்காயம், தக்காளி எல்லாமே உதிராமல் வரும். சுற்றி எண்ணெயும் விட்டுக்கோங்க. அவ்வளோதான், 2 நிமிஷம் வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக ஒன் போல் வெந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க, முழு கோதுமை மாவும் வீட்டில் இருக்கிற அரிசியும் இருந்தால் சூப்பரான கோதுமை தோசை, கோதுமை அடை ரெடி பண்ணியாச்சுங்க. கோதுமை மாவில் தான் பண்ணணும்னு இல்லை, முழு கோதுமையிலையும் நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக பண்ணலாம். பாருங்கள், நம்ம நைஸாக மாவு தண்ணியாக கரைச்சி சுட்ட தோசை பாருங்கள், நல்லா கர்ச்சீப் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த கோதுமை தோசைக்கு தேங்காய் சட்னியை விட வேறு பெஸ்ட்டு காம்பினேஷன் இருக்கவே முடியாது. தேங்காய் சட்னி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த கோதுமை தோசைக்கும் கோதுமை ஊத்தாப்பத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கோதுமை தோசை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருந்த 7 விதமான ரெசிபி, கோதுமை ரவையில் இட்லி, முழு கோதுமையில் தோசை, பிரியாணி, பொங்கல், கஞ்சி, அடை, இந்த மாதிரி விதவிதமாக சிறுதானியத்தில் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தேன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.